ஹலோ மக்களே! இந்த வீடியோவுல கோல்ட் லோன் விஷயமா, முக்கியமா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த முக்கியமான டெசிஷன் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ ஈரான், இஸ்ரேல் இடையிலான போர் பதட்டம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால, சர்வதேச சந்தையில பார்த்தீங்கன்னா, தங்கம் விலை தாறுமாறா ஏறிட்டு இருக்கு. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கு ஒரு திடீர் அவசரம், இல்ல பணம் தேவைப்பட்டா, முதல்ல கை கொடுப்பது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்கிற தங்கம் தான். ஆனா தங்க விலை ஏறிட்டே இருக்கிறதுக்காக, பேங்க்ல நம்ம கேட்கிற பணத்த எல்லாம் அப்படியே குடுத்துட மாட்டாங்க. 2026ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நகைக்கடனுக்காக சில அதிரடி புதிய விதிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் நீங்க பேங்க்ல போய் நகையை வைக்க போறீங்கன்னா இந்த ரூல்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. வாங்க அது என்னென்னட்டு வீடியோல முழுசா தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் எந்த தங்கத்துக்கு கடன் கிடைக்கும், எதுக்கு கிடைக்காதுன்னு பார்க்கலாம். உங்ககிட்ட தங்கம் எந்த வடிவத்தில் இருக்கிறதுன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க. நீங்கள் போடுற நகைகள், அதாவது ஆர்னமெண்ட் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தங்க நாணயங்கள், கோல்டு காயின்ஸு, இதை வச்சு நீங்கள் தாராளமாக கடன் வாங்க முடியும். ஆனால் தங்க கட்டிகள், கோல்டு பார்ஸு, பிஸ்கெட்டுகள், அப்புறம் கோல்டு இடிஎஃப் மாதிரியான பேப்பர் தங்கத்தெல்லாம் வச்சு இனிமேல் அடமான கடன் வாங்க முடியாது. தங்கங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு உற்பத்தி சார்ந்த சொத்துங்கிறதுனால இந்த முடிவு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்திருக்காங்க. இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உறுதி செஞ்சுருக்காங்க. 24 கேரட் தங்க கட்டிகளுக்கு அவங்க கடன் தர மாட்டாங்களாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், எவ்வளோ தங்கம் வரைக்கும் அடகு வைக்கலாம். ஒரு நபர் அதிகபட்சமாக 1 கிலோ, அதாவது 125 சவரன் வரைக்கும் தான் தங்க நகையை பார்த்தீங்கன்னா அடமானம் வைக்க முடியும், அடகு வைக்க முடியும். அதே போல் தங்க நாணயங்களை அடகு வைக்கணும்னா அதோட மொத்த எடை பார்த்தீங்கன்னா 50 கிராமுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்ட்டு கண்டிஷன் போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, தங்க நகைக்கு எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பார்க்கலாம். அதாவது எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், நீங்கள் எவ்வளோ சவரன் வச்சா எவ்வளோ கிடைக்கும் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். உங்கள் நகைக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும், எப்படி கணக்கு பண்ணுறாங்க தெரியுமா? உங்கள் நகையில் இருக்கிற உண்மையான தங்கத்தோட எடைக்கு மட்டும்தான் மதிப்பு. அதில் இருக்கிற கல், ரத்தனம், டிசைனு இதுக்கெல்லாம் 1 பைசா கூட கிடையாது சொல்லிட்டாங்க. சரி, இப்போ 2026 ரூல்ஸ் படி உங்கள் கடன் தொகைக்கு ஏற்ற மதிப்பு எப்படி மாறுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு 2 லட்சம்குள்ள கடன் வேணும்னா உங்கள் நகையோட மதிப்பில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 85% வரைக்கும் கடன் தருவாங்க. அதுவே 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே 5 லட்சம் வரைக்கும் வேணும்னா 80% மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கடன் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே பெரிய அமௌண்ட்டாக கடன் வாங்குறீங்கன்னா நகையோட மதிப்பில் 75% மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடனாக கிடைக்கும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பிப்ரவரி மாதம் நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 1 கிராம் தங்கம் பார்த்தீங்கன்னா 14,750 ரூபாய் வச்சுக்கோங்க. 75% கணக்கில் 1 கிராம் பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கடனாக கிடைக்கும். நாலாவது விஷயம் என்னென்னா, நம்ம பேங்க்கில் கொண்டு போய் நகையை வச்சதுக்கு அப்புறமா அதுக்கு பேங்க் தான் பார்த்தீங்கன்னா முழு பொறுப்பு. ஒருவேளை அவங்க கஸ்டடியில் நகை டேமேஜ் ஆனாலோ, காணாமல் போனாலோ, இல்லை எடை குறைபாடு வந்தாலோ பேங்க் தான் நமக்கு உரிய இழப்பீடு தரணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கடனை முழுசாக அடைச்சதுக்கு அப்புறமா பேங்க்கு உங்களை இழுத்தடிக்காமல் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் நகையை திருப்பி கொடுக்கணும். அப்படி இல்லாமல் ரொம்ப தாமதம் பண்ணாங்கன்னா, தாமதமாக ஒவ்வொரு நாளைக்கும் பேங்க்கு உங்களுக்கு 5,000 ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அபராதம் கொடுக்கணும். இதுதான் ரூல்ஸு. அதே போல் நீங்கள் கடனை அடைச்சிட்டு நகையை வாங்காமல் விட்டாலும் பேங்க் சும்மாலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு லெட்டரு, இமெயிலு, எஸ்எம்எஸ் மூலமாக ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். ஸோ அவ்வளோதான் மக்களே, 2026 இந்த புதிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கோல்ட் லோன் ரூல்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நகைக்கடன் வாங்குகிற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.